நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம் போன்ற தோஷங்களில் இருந்து நீக்கி இன்பத்தை தரவல்ல பைரவ காயத்ரி மந்திரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இம்மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன் இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் பெல் பட்டனை அழுத்துமாறும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது கால பைரவர் காயத்ரி மந்திரத்தை பார்க்கலாம். கால பைரவர் காயத்ரி மந்திரம். ஓம் காலகாலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஓம் காலகாலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். இப்போது நாம் இந்த மந்திரத்தின் பொருளை தெரிந்து கொள்வோம். ஓம் என்றால் பிரணவ மந்திரம் மற்றும் பரம்பொருள். காலகாலாய வித்மஹே என்றால் காலத்தின் கடவுளான கால பைரவரை நாம் வணங்குகிறோம். காலஹஸ்தாய தீமஹி என்றால் நேரம், விதி, மரணத்தின் கடவுளாக கருதப்படும் கால பைரவர். தன்னோ காலபைரவ பிரச்சோதயாத் என்றால் அந்த கால பைரவர் எங்களை ஞானத்தின் பாதையில் வழிநடத்துவாராக என்பதாக பொருள். இது கால பைரவரை வழிபடுவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரமாகும். கால பைரவர் நேரம், விதி மற்றும் மரணத்தின் கடவுளாக கருதப்படுகிறார். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி ஞானத்தையும் செழிப்பையும் பெற முடியும். பைரவரை தேய்பிறை அஷ்டமி தினத்தன்று பைரவருக்குரிய காயத்ரி மந்திரங்களை 108 முறை துதித்து வணங்குபவர்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளால் ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கும். துஷ்ட சக்திகளின் பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கும். ஆபத்துகளை அறவே நீக்கும். தரித்திரங்கள் ஒழியும். தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி லாபங்கள் பெருகும். பணம், பொருள் ஆகியவற்றின் சேமிப்பு அதிகரிக்கும். திருமணத்தடை நீங்கி நல்ல முறையில் விரைவில் திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான அழகான குழந்தை பிறக்கும். இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் காலகாலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஓம் காலகாலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.